இசை கடவுள் இளையராஜா சாருக்கு 50வது ஆண்டு பொன் விழா நடத்திய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி நன்றி நன்றி. இது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு தருணம். இந்த தருணத்தில் நான் இதை ஃபுல்லாக நான் பார்த்தேன். இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜா சாருக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா தருணத்தில் நமக்கு இசை கொடுத்து நமக்கு இவ்வளோ வருஷம் எவ்வளவோ ரசிகர்கள் ரசிகைகள் எவ்வளவோ படங்கள் இன்னும் அவர் இதே போல எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு இசை கடவுளாகவும் எப்போவுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் லாங் லைஃபாக எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கோடி கோடி நன்றிகள். அந்த விருது கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விருதாக இருக்குது. வருஷம் வருஷம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருதாக இருக்குது. முதல்வர்களும் கேட்டது பாரத ரத்னா கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் சார்பாக கேட்டிருக்காரு. உங்களுடைய கிடைக்கணும் கிடைக்கணும் அத்தனையும் விருது அவருக்கு கிடைக்கணும். ஏன்னா அவர் இசை கடவுள். அவருக்கு எல்லாமே நல்லா கிடைக்கணும். இன்னும் நிறைய நிறைய விருது கிடைக்கணும். அப்படிதான் நான் ஆசைப்படுறேன் மனசார. வளர்ந்து வராங்க நிறைய யாருக்கு விருது கொடுத்தாலும் அந்த விருது பெற்றவர் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியாகவும் லக்கியாகவும் ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு பர்சனாக இருக்க முடியும். ஐயோ ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகான இருந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். இந்த சிம்பனி பார்த்தேன். ஏதோ நான் நேரு ஸ்டேடியமில் தான் உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் வெளிநாட்டில் எங்கேயோ நான் உட்காந்துட்டு அதை ஃபுல்லாக கண்ணால் பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலு இல்லையா? அவ்வளோ 87 அவங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாரும் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன ஒரு டெடிகேஷன், என்ன ஒரு இது இருக்கும் இல்லையா? மியூசிக்கு ஒரே ஒரு நோக்கி அந்த மியூசிக்காக அவங்க ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு இசை பண்ணியிருக்காங்க நம்ம ராஜா சருக்காக. ஸோ அவங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.